தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பில் யாழ் மத்திய கல்லூரிக்கு மாவட்ட செயலாளர் கள விஜயம். கோவிட் காலத்தில் கொழும்பு மாநகர சபையில் பாரிய மோசடி. விடுதலை புலிகளிடமிருந்த நகைகள் அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கருணாவின் முதல் மனைவியின் பெயரில் பல ஏக்கர் காணிகள் வெளியான தகவல்கள். பெயரை மாற்றிக்கொண்ட அர்ஜுன் மகேந்திரன் அனுர வெளியிட்ட தகவல். மீண்டெழுந்து வருகிறது ஐக்கிய தேசிய கட்சியும் புதியன பெரமுனவும் ராஜித செனாரத்ன. மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சி 16 வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்கள். புலம்பெயர் ஈழத் தமிழர்களுக்கு சுமந்திரன் அவசர அறிவிப்பு. எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பெட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ் மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கள ஆய்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க கலந்து கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இந்த கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள், போக்குவரத்து வசதிகள், நலனோன்பு வசதிகள், மின்சார வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்த கள ஆய்வில் பிரதி தேர்தல் ஆணையாளர் சசீலன், சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர், போலீஸ் பொறுப்பதிகாரிகள் மற்றும் உதவி தெரிவச்சாத்தி அலுவலர்கள் ஆகியோர் பங்கு பெற்றினர். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 243 வட்டாரங்களில் இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் சிரேஷ்ட வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேர்தல் கடமைக்காக இணைக்கப்படுகின்ற உத்தியோகத்தர்களுடைய வரவு முதல் அவர்கள் இந்த கடமைகளை நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்குரிய இட ஒழுங்கமைப்பு உட்பட அனைத்து விடயங்களும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை காலை 8 மணிக்கு முதலாவது பஸ் வண்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து வாக்குப்பட்டி, வாக்கு சீட்டு உட்பட இதர ஆவணங்களுடன் புறப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே வாக்களிப்பு நிலையங்கள் பிரதேச செயலாளர்கள் மூலம், கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அங்கு தயார்படுத்துவதற்குரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே சுமூகமான முறையிலே எதிர்வரும் 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகளிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு செயற்பட்டு தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்திலே அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையிலும் பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள், வாக்குச்சீட்டுகள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே வகையிலே நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் நைனாதீவு பிரதேசத்திற்கான வாக்குச்சீட்டுகளும் காலை 9 மணிக்கு குறுகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்காக வடதாரகையிலும் நைனாதீவுக்காக தனியார் போக்குவரத்து படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்படையினராலும் போலீசாராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனலதீவு மற்றும் எழுதீவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் கடற்படையினுடைய உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காகவும் 9 மணிக்கு ஊர்காத்துறை இறங்குதுறையிலிருந்து தேர்தலுக்குரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அங்கும் கடற்படை மற்றும் கோவிட் காலத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் சாக்கில் கொழும்பு மாநகர சபையில் 459 மில்லியன் ரூபாய் மோசடி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கோவிட் காலத்தில் கொழும்பு மாநகரின் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்த காரணத்தினால் கொழும்பு மாநகர எல்லைக்குள் குடியிருப்பவர்களுக்கு மாநகர சபையின் நிதியை கொண்டு சுமார் 140 மில்லியன் ரூபாய் செலவில் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தன. இதன் பின்னரும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக என்று தெரிவிக்கப்பட்டு 3500 ரூபாய் பெறுமதியான 1,34,000 வவுச்சர்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 459 மில்லியன் ரூபாய் ஆகும். குறித்த வவுச்சர்களை கிராம அலுவலர் மூலம் பொருத்தமானவர்களுக்கு விநியோகிப்பதற்கு பதில் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையானவர்களுக்கு டோக்கன் வழங்கி முறைகேடான வகையில் விநியோகித்துள்ளனர்.
தற்போது கணக்காய்வாளர் நாயகத்தின் தணிக்கை அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த தொகையை நகர்மன்ற உறுப்பினர்களிடமிருந்து அறவிட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க கிரேக்க நாட்டைச் சேர்ந்த கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கலாம் என பர்னோ ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்த துசித ஹல்லொலுவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிரேக்க கப்பல் கம்பெனி ஒன்றின் பாரிய தொகை தொடர் முதலீட்டொன்றை கொண்டிருப்பதாக அண்மையில் குற்றம் சாட்டினார். ஜேவிபி கட்சியின் முன்னாள் மத்திய குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சார்பில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான பர்னோ ராஜபக்ச இது தொடர்பில் காணொலி ஒன்றின் மூலம் சில விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். பர்னோ ராஜபக்சவின் கூற்றுப்படி கடந்த 2010ஆம் ஆண்டு ஜேவிபி சார்பில் சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். இந்த நிலையில் அதன் போது அவருக்கு பல்வேறு வர்த்தகர்கள் சார்பில் பெரும் தொகை பணம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. பெரும்பாலும் அவ்வாறான பணத்தொகையை சரத் பொன்சேகாவின் அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருந்த அனுரகுமார திசாநாயக்கவை பொறுப்பேற்றார். ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் பாரிய தொகை பணம் அந்த அலுவலகத்தில் குவிந்தது. அவற்றை கட்டுக்கட்டாக பொது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றார்கள். ஆனால் எங்கே கொண்டு சென்றார்கள், அதற்கென்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது. அவ்வாறு எடுத்து செல்லப்பட்ட பணத்தில் ஒரு தொகை பணம் கிரேக்க கப்பல் கம்பெனி ஒன்றில் முதலீடு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அப்போது எழுந்தது. அது குறித்து ஜேவிபி மத்திய குழுவிலும் விவாதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அந்த விடயம் கைவிடப்பட்டது. எனவே துசித ஹல்லொலுவை முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு ஓரளவு உண்மை இருக்கலாம் என பர்னோ ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பினரிடமிருந்த நகைகள் அரசுக்கு கிடைத்துள்ளமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைத்த வெற்றியாகும் என்பதுடன் இந்த நகைகளில் அதிகமானவை வடக்கு முஸ்லிம்களிடமிருந்து புலிகளால் பறிக்கப்பட்டவை என்பதால் அந்த நகைகளை அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டுமென ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் அரசை கூறியுள்ளது. இது பற்றி உலமா கட்சி தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் ஸ்தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஜித் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் பின்வரும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டது, 1990ஆம் ஆண்டு வடக்கில் தமிழ் மக்களுடன் இரண்டர கலந்து வாழ்ந்த முஸ்லிம்களை இனரீதியாக பிரித்து விடுதலை புலிகள் அந்த மக்களின் அனைத்து சொத்துக்களையும் ஆயுத முனையில் பறிமுதல் செய்து வெளியேற்றியது யாவரும் அறிந்தது. இதன்போது வடமாகாண முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த உடைமைகளையும் பறித்தெடுத்துவிட்டு உடுத்திய உடையுடன் வெளியேற்றப்பட்ட போது பெண்கள் அணிந்திருந்த தங்க ஆபரணங்களையும் கைகளில் மறைத்து கொண்டு வருவதற்கு இந்த நகைகளையும், குறிப்பாக சிறுமிகளின் காதுகள் கழுத்துக்களில் இருந்த நகைகளை கூட கழற்றி எடுத்து விட்டே துரத்தினர். இதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் புலிகள் பதுக்கி வைத்திருந்த பெருந்தொகையான நகைகளை அரச படையினர் கைப்பற்றி அதனை தாம் கொள்ளையடிக்காத அரசாங்கத்திடம் ஒப்படைத்தது பாராட்டத்தக்க செயலாகும். இந்த நகைகள் நீதிமன்ற உத்தரவில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தது தற்போதைய அரசு போலீசாரின் பாதுகாப்பில் பரிசீலனைக்காக கொடுக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற உத்தரவுடன் அவற்றை இழந்த மக்கள் உரிய ஆதாரங்களை காட்டினால் வழங்கப்படலாம் என்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. என்றாலும் அதிகமான முஸ்லிம்களிடம் எந்தவித ஆதாரமும் இல்லை என்பதுடன் நகைகள் பற்றி பறிகொடுத்த பலர் மரணமடைந்து விட்டனர். இவ்வாறான நிலையில் பெருமளவில் இழந்த முஸ்லிம்களின் நகைகளை அரசு நியாயமான முறையில் ஆய்வு செய்து முஸ்லிம்களுக்குரிய நகைகளை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு இதற்கான சத்தியபிரமாண கடிதம் பெறப்பட்டு வழங்க வேண்டும் என ஜனாதிபதியை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கிரான் தடானை பொருளாவளி பகுதியில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் ஆதங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் ஜீவனோபாயம் கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்களும் பல்வேறு தரப்பினருடன் இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றி வருகையில் இதற்கு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் தேடுகின்ற போது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த பகுதியில் சுமார் 100 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கருணாவின் முதல் மனைவியின் பேரில் பல ஏக்கர் காணிகள் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மூதாட்டி தெரிவித்துள்ளார். மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி கேட்கின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். சிங்கப்பூரில் வசித்து வரும் அர்ஜுன் மகேந்திரன் இவ்வாறு பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பெயர் மாற்றம் தொடர்பில் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக சட்டமாதிப திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும் வியட்நாம் விஜயத்துக்கு முன்னதாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அர்ஜுன் மகேந்திரனின் பெயர் மாற்றம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்கு துறையிலிருந்து குளநாவைக்கு எரிபொருள் கொண்டு செல்லும் குழாயில் மீண்டும் கசிவு ஏற்பட்டுள்ளது. குறித்த குழாயில் தற்போதைக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாக கசிவு ஏற்பட்டு அதனை சீர்படுத்திய நிலையில் குறுகிய காலத்துக்குள்ளாக மீண்டும் கசிவு ஏற்பட்டுள்ளது.
குறித்த கசிவு நிகழும் இடத்தை கண்டுபிடித்து அதனை சீரமைக்க கொலன்னாவை எரிபொருள் கூட்டுத்தாபன ஊழியர்கள் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை கொழும்பு தெற்கு இறங்குதுறையின் கடற்பிராந்தியத்தில் எண்ணெய் கசிவுகள் அவதானிக்கப்பட்டுள்ளது. கொலன்னாவைக்கான எரிபொருள் குழாயில் இருந்து கசியும் எரிபொருள் கசிவுகளே இவ்வாறு கடல் நீருடன் கலந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் மீண்டெழுந்து வருகிறது என முன்னாள் அமைச்சர் ராஜ செனாரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். அரசை நிர்வகிக்க முடியாவிட்டாலும் தேசிய மக்கள் சக்திக்கு நன்றாக அரசியல் செய்ய தெரியும். இவர்களால் ஆட்சியை கொண்டு நடத்த முடியாது என்பது மக்களுக்கு தெரியும். வீழ்ந்த கட்டத்தில் பார்க்க தற்போது ஐக்கிய தேசிய கட்சி சிறந்த நிலையில் உள்ளது. ரணிலால் மட்டுமே நாட்டை மீட்க முடியும் என கிராம பகுதி மக்கள் நம்ப ஆரம்பித்துள்ளனர். ரணிலின் முக்கியத்துவம் உணரப்பட்டு வருகிறது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றமை விசேட அம்சம். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிறந்த பெறுபேறு கிட்டும் என நம்புகிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் வரவேற்பு உள்ளது. ஏனெனில் மொட்டு கட்சி வாக்குகளே தேசிய மக்கள் சக்தியை சென்றடைந்தது. அந்த வாக்கு தற்போது மொட்டு கட்சி பக்கம் திரும்பி வருகிறது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விவசாய அமைச்சராக இருந்தபோது 2008ஆம் ஆண்டு அவரை கொலை செய்யும் நோக்கில் தற்கொலை குண்டு தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்ற விடயம் இந்த வாரம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு தெரிய வந்தது. கடந்த புதன்கிழமை தொடர்பான விசாரணை ஆரம்பித்த போது மொரிஸ் என்ற செல்வராஜா கிருபாகரன் மற்றும் தனுஷ் என்ற தம்பி ஐயா பிரகாஷ் ஆகியோர் இருவரின் சட்டத்திறனிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை பிணையில் அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தை கோரினர். எனினும் அரசு சட்டத்தரணி தம்மிக உதவத்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்த்தார். இந்த ஆட்சேபனை ஏற்றுக்கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவிட பிணை வழங்குவதற்கான கோரிக்கையை நிராகரித்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த நிபந்தனையின் கீழும் பிணையில் அனுமதிக்குமாறு பிரதிவாதிகள் கூறியிருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணை ஆரம்பித்துள்ளதால் அவர்களுக்கு இப்போது பிணை வழங்கப்பட்டால் அது வழக்குக்கு தடையாக இருக்கும் என உடவத்த தெரிவித்தார். முன்னதாக 2008 அக்டோபர் 9ஆம் தேதி மைத்திரிபாலவை இலக்கு வைத்து கொழும்பு பொலஸ்கமுகவில் நடந்த தாக்குதலில் சிறிசேனவின் பாதுகாப்பு அதிகாரிகள் 4 பேர் கொல்லப்பட்டனர். சண்முராசா கஜபலினி என அடையாளம் காட்டப்பட்ட தற்கொலை குண்டுதாரி சிறிசேனவை கொலை செய்யும் நோக்கில் தாக்குதலை நடத்த உதவியதாகவும் உடந்தையாக செயல்பட்டதாக உட்பட 17 குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த 2 விடுதலை புலி உறுப்பினர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை சாட்சியமளித்த முன்னாள் ஜனாதிபதி சிறிசேன இந்த சம்பவத்தால் மிகவும் அதிர்ச்சியடைந்ததாகவும் அதன் பிறகு சுமார் 2 வாரங்கள் கடுமையான மன அழுத்தத்தில் அவதிப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவம் குறித்து எந்த போலீஸ் அதிகாரியும் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை எனவும் சிறிசேன தெரிவித்துள்ளார். குறித்த காலத்தை நினைவுகூர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையடக்க தொலைபேசியில் யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு பெண் தங்கள் வாகனத்தை நோக்கி வேகமாக நடந்து வருவதை கவனித்த பின்னர் தனது ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக ஓட்டி சென்றதாக தெரிவித்தார். ஓட்டுநரின் விரைவான செயல்களால் குண்டுதாரி தனது வாகனத்தை இடைமறிக்க முடியவில்லை. எனினும் சிறிசேனவினுடைய வாகனத்துக்கு பின்னால் பயணித்த பாதுகாப்பு வாகனத்தை மோதி அவர் வெடிக்கச் செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். புலம்பெயர் மக்களின் உரிய காணிகள் வடக்கில் இருந்தால் அது தொடர்பில் கட்டாயம் கவனம் எடுக்கவும் என சட்டத்தரணி சுமந்திரன் கோரிக்கை முன்வைத்தார். குறித்த விடயத்தை கிளிநொச்சியில் கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், புலம்பெயர் மக்களுக்கான அன்பான வேண்டுகோள், உங்களுடைய காணிகள் வடக்கில் இருந்தால் வந்து உங்களுடைய உரிமைகளை கூறுங்கள். அவ்வாறு உங்களால் வர முடியாத பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு இங்கு இருக்கும் காணிகள் மீது அக்கறை இல்லை என்றால் அதனை அரசுக்கு செல்ல விட வேண்டாம். காணி இல்லாத மக்களுக்கு அதனை எழுதி கொடுப்பதற்கான நடவடிக்கையை சரிபார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு எப்படியாவது எமது நிலங்களை எமது மக்களின் கையிருப்பில் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என வலியுறுத்தியுள்ளார்.